என்ன படம் தெரியாம நீங்க இவ்வளவு நேரம் ஏங்க இருங்க, என்ன படம் தெரியாம நீங்க இவ்வளவு ரிவ்யூ எடுப்பீங்க? ஏங்க கில்லி ரிலீஸ் யாருங்க பாப்பா? பாப்பா விஜய் ஃபேன் தான், நான் விஜய் ஃபேன் தான். ஓகேங்களா? ஓகே, கண்டென்ட் ஓகேயா? ஏன்னா ஆக்சுவலி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பெருசா வந்துட்டு கரெக்டா உண்மையை சொல்லுவேன், பெருசாலாம் அது ரீச் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிட்டான், கிட்டத்தட்ட 4 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க அந்த விஷயத்த. என்னாலே சத்தியமா நம்ப முடியல, அது என்னன்னே தெரியல. என்னன்னு கேட்டா நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னா அவன் 4 மில்லியன் வியூஸ் போறான். அப்போ எவ்வளவு மோசமா வந்து இந்த மீடியா வந்து போர்ட்ரேட் பண்றீங்க? தப்பா இல்லையா? வாங்க ரிவ்யூக்கு வாங்க. கண்டென்ட் ஓகே. ரிவ்யூ போலாம். ரெடி? படத்துக்கு மியூசிக் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. யுவன் சங்கர் ராஜா சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு படமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சூர்யா வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக பார்க்க, நான் வந்து பாசிட்டிவ் நோட்டாக தான் பார்த்தேன். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி சூரிய பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் வந்து சூரிய வந்துட்டு அண்ணே 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 அடிக்காதீங்கண்ணே, அண்ணே அண்ணே அடிக்காதீங்கண்ணே, அண்ணே அடிச்சேன் வையி அவ்வளோதே. அப்புறம் இப்படி தான் நீங்கள் பிதான அண்ணே என்னையவா அடிச்சிங்க, அண்ணே நான் அடிக்கலனே, இந்த மாதிரியா இருக்கு உள்ள படத்துல. படத்தை எப்படியா இருக்கு? இப்படிதான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு உள்ள. உண்மையிலே ஆனா ஒவ்வொரு சீக்வன்ஸுமே வந்துட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சூரியனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலி ஒரு பெர்ஃபார்மரா இந்த கேரக்டர் பண்ணா நிற்கும் அப்படின்னா கண்டிப்பா நின்றுருக்கு அந்த கேரக்டர். அண்ட் மோர் ஓவர் வந்து சசிகுமார் சார் தன்னை விட ஒருத்தன் பெரிய ஆளா வரணும் அப்படின்னா அது எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். முக்கியமாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கொடுக்கணும். கொடுக்கறது பெரிய விஷயம். ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க, அதனால தான் வளர்ந்து வந்திருக்காரு. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அடுத்த படத்துக்கு நான் வெயிட்டிங். ரொம்ப நல்லா இருக்கும் படம், அதுவும் வெயிட்டிங்காக இருக்குது. இந்த படம் சூப்பராக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. வேறு ஏதாவது கேள்வினா கேட்டுங்க. வெற்றிமாறனும் அப்படி தானே கொடுத்துருக்காரு, அவரோட கதையை எடுத்து போய் தானே துரை செந்தில்குமார்ட்ட கொடுத்துருக்காரு. ப்ரோ கதைக்களம் ப்ரோ இல்லை ப்ரோ, கதைக்களம் நல்லா இருக்கு ப்ரோ. அவரோட டச்சும் இருக்குது இதில், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு இருக்கு, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு, அது மட்டும். நீங்கள் கதைக்கிழமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த ஏதோ எடுத்து அந்த அருவா எடுத்து அப்படின்னு ஆடுவாப்ல, அதெல்லாம் வந்து வேற மாதிரி. பாட்டுக்கு இல்லடா வெட்டு, அது ஒரு வெட்டிடுவாங்களா அந்த இடத்துல. ஸோ அதனால வந்துட்டு வெட்ட உடனே அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி சாமி வந்து ஆடுவார். அந்த சாமி வந்து ஆடும் போது நல்லா இருக்கும் அந்த படம். ஓவர் பில்டப் பாருங்க. ஏன் வந்து இப்படி பண்றாரு அப்படினு போது அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு.